வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு நாம இன்று மாலை என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னோம்னா, வழக்கமாக தமிழ்நாட்டின் மீது வைக்கப்படக்கூடிய 3 குற்றச்சாட்டுகள் என்னெல்லாம்? தமிழ்நாடு ஓவரா குடிக்குது, நிறைய சாராய கடை திறந்து வச்சுட்டாங்க, எல்லாரும் குடிக்கிறாங்க. 2வது குற்றச்சாட்டு என்ன? ஏகப்பட்ட இலவச திட்டங்கள் கொடுக்குறாங்க, இலவசம் கொடுத்து மக்களை சோம்பேறி ஆக்குறாங்க. 3வது குற்றச்சாட்டு என்னன்னா, இந்த இலவசங்கள் கொடுப்பதற்காக நிறைய கடன் வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு 3 குற்றச்சாட்டுகள். இந்த 3 குற்றச்சாட்டும் உண்மையா பொய்யா அப்படிங்கிறத பத்தி நாம விரிவா இன்னைக்கு பார்த்துடலாம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்றாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. முதல் குற்றச்சாட்டு, நிறைய குடிக்கிறாங்க. இது உண்மையா அப்படின்னு கேட்டால் இல்லை. இது குடியில் முதல் இடத்தில் இருப்பது ஆந்திரா தான். அதுக்கு அடுத்தபடியாக இருப்பது குஜராத். இவ்வளவுக்கும் இந்தியாவில் மதுவிலக்கு அமலில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மாநிலம் குஜராத். அங்கே ஆத்தரைஸ்டு ஒயின் ஷாப் எதுவுமே கிடையாது. ஆனாலும் குஜராத்தில் நீங்கள் கேட்ட எந்த சரக்கு கேட்டிங்கனாலும் கிடைக்கும். அவ்வளோ பிளாக் மார்க்கெட்டில் விற்றுக்கிட்டு இருக்குது. ப்ளஸ் போதைப் பொருட்களும் அதிகமாக விற்கப்படுவது குஜராத்திலும் பஞ்சாபிலும் தான். அதே போலவே பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ்லேயும் ஏகப்பட்ட சாராய சேல்ஸ் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு இந்த பட்டியலில் 11வது இடத்துல இருக்குது. எது? மது விற்பனையின் மூலமாக எவ்வளோ வருமானம் வருதுன்றதுல 11வது இடத்துல தான் இருக்குது. சரியா? இது ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட் என்னன்னா, உடனே சொல்லுவாங்க, அவனே பாவம் ஒரு 500 ரூபா கூலி சம்பாதிச்சிருப்பான், அதை கொண்டு போய் குடிச்சு அழிச்சிடறான். நான் என்ன சொல்றேன், இந்த ஏழைகளுக்கான மாரல் போலீசிங்னா ஒழுக்கம் கற்றுக் கொடுக்கும், கட்டுப்பாடுகளை விதிக்கும் வேலையெல்லாம் நீங்க செய்யாதீங்க. சரியா? அதுக்கு அவங்க வீடு இருக்கு, அவங்க வீட்டில் அவங்க மனைவி இருப்பாங்க, அவங்க பிள்ளைங்க இருப்பாங்க, அவங்க பார்த்துப்பாங்க. ஒரு மனிதன் குடிப்பதா வேண்டாமா அப்படிங்கிறத முடிவு பண்ண வேண்டிய இடம் உங்கள்கிட்ட இல்லை. நீங்க குடிக்கணுமா வேணாமான்றதை மட்டும் நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. அடுத்தவனை பத்தி பேச, குறிப்பாக ஏழைகளுக்கு மாரல் போலீசிங் பண்ற வேலையெல்லாம் நீங்க பண்ணாதீங்க. சரியா? ஐயோ பாவம், அவங்க உடல் நலம் கெட்டு போயிடுது, அவங்க ஒழுக்கம் கெட்டு போகுது அப்படின்ற இந்த நீலி கண்ணீர் வடிக்கிற வேலையெல்லாம் வேணாம். அவனுக்கு தெரியும் இன்னைக்கு 500 ரூபா தான் இருக்குன்னா, நாம் 200 ரூபாய்க்கு குடித்தோம்னா வீட்டில் எல்லாரும் பட்டினி கிடக்கணும், வீட்டில் அடி விழும், சண்டை வரும், எல்லாம் அவனுக்கு தெரியும். அவனுக்கு அன்னைக்கு என்ன குடிக்கணுமோ அதை மட்டும் ஒரு 90 வாங்கி குடிச்சு அவன் பாட்டு வீட்டுக்கு போயிடுவான். நடுவில் கலைஞர் அந்த சின்ன பாட்டில் கொண்டு வந்துருந்தாரு, அதை தடை பண்ணிட்டாங்க. அது இருந்ததுன்னா இன்னும் இந்த கள்ளசாராய சாவுகள்லாம் நிறைய குறையும். சரியா? எனக்கு தெரிஞ்சு அதை மறுபடியும் கொண்டு வந்து தொலைக்கலாம். ஏழை மக்கள் அவர்களுக்கு அது ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன். அந்த ரிலாக்ஸேஷன் நான் பண்ணுறது கூட உனக்கு பிடிக்கல அப்படின்றது தான் பிரச்சனையே. சரி, கடன் அப்படின்னாங்க. இலவசங்கள் கொடுப்பதற்காகவே நிறைய கடன் வாங்கி வச்சிருக்கு தமிழ்நாடு அப்படின்றாங்க. சரி, கடன் எவ்வளவுக்கு வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜிஎஸ்டிபி அப்படின்னு சொல்லுவாங்க, கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அதாவது மொத்த உற்பத்தி சக்தி, அதாவது எவ்வளவு பணத்துக்கு ஒரு பொருட்களை ஒரு மாநிலம் உற்பத்தி செய்கிறதோ அந்த அமௌண்ட்ல 29% வரை கடன் வாங்கலாம். இதுதான் ஆர்பிஐ சொல்லக்கூடிய கைட்லைன்ஸ். சரியா? அந்த பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தோம்னா எந்தெந்த மாநிலங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் முதல் இடத்துல இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இல்லை, பஞ்சாப் எவ்வளோ கடன் வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44% கடன் வாங்கி வச்சிருக்காங்க. அதாவது தங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தில் சமமாக 44%க்கு வாங்கியிருக்காங்க. இப்போ 100 ரூபாய் எனக்கு வருமானம் இருக்குன்னா நான் 29 ரூபா கடன் வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு கணக்கு. ஆனால் இப்போ 100 ரூபாய் வருமானம்னா 44 ரூபாய்க்கு பஞ்சாப் கடன் வாங்கி வச்சிருக்கு. அதற்கு அடுத்த இடத்துல ஹிமாச்சல் பிரதேஷ் 42.5% கடன் வாங்கியிருக்காங்க. அருணாச்சல் பிரதேஷ் 40.8% கடன். நாகாலாந்து 38.6% கடன்.
மேகாலயா 37.9%, வெஸ்ட் பெங்கால் 36.9%, ராஜஸ்தான் 36%, பீகார் 35.7%, மணிப்பூர் 34.5%, திரிபுரா 34.5%, கேரளா நமக்கு ஈக்குவலான எஜுகேஷன் இருக்கக்கூடிய இடத்துல 34% கடன் வாங்கியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அங்க பெரிய அளவில் இண்டஸ்ட்ரீஸ்லாம் எதுவுமே கிடையாது. சிக்கிம் 34%, ஆந்திர பிரதேஷ் 33.3%, உத்தரப்பிரதேஷ் 32.7%, மத்திய பிரதேஷ் 32%, மிசோரம் தான் 29% சமமான அளவில் வாங்கியிருக்காங்க. அப்போ அந்த 29%ன்றது வந்து ஒரு லிமிட் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த லிமிட்டுக்கு கீழே வாங்கியிருக்கக்கூடிய மாநிலங்கள் யாரெல்லாம் பார்த்தோம்னா தெலுங்கானா 27.38%, ஜார்க்கண்ட் 27%, தமிழ்நாடு 26.4%, அதுக்கப்புறம் ஹரியானா 26.2, சத்தீஸ்கர் 24.4, உத்தரகாண்ட் 24.2, கர்நாடகா 23.7, அசாம் 23.47, அப்புறம் கோவா 21.9, மகாராஷ்டிரா 18.4, குஜராத் 15.3, ஒரிசா 13.6, டெல்லி 3.94%. இப்போ வந்து மகாராஷ்டிராவும் குஜராத்தும் நம்மை விட கம்மியாக தானே சார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். உண்மைதான். ஆனால் அதில் என்ன ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிச் அண்ட் புவர் அதுக்குள்ள டிவைடு இருக்கு பார்த்தீங்களா, கேப்பு, அது வந்து மகாராஷ்டிரா குஜராத்லலாம் ரொம்ப அதிகம். அதாவது ஒரு ஸ்டடியை என்ன சொல்லுதுன்னா, பீகாரில் இருக்கிற அளவுக்கு பாவர்ட்டி, ஏழ்மை என்பது குஜராத்தில் இருக்குது அப்படின்றாங்க. அங்கே கடன் கம்மியாக வாங்கியிருக்கிறான், பணக்காரனாகவும் இருக்கிறான்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், அங்கே வாங்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய மக்களின் வாழ்க்கை தரம்னு இருக்குல்ல, அது பீகாரை விட மோசமாக இருக்குது அப்படின்றான். அப்போ பணக்காரன் போகிறான், பெரிய பணக்காரன் ஆகிட்டு போகிறான், ஏழையெல்லாம் இன்னும் மோசமான ஏழையாகிட்டு போகிறான். இதுதான் மகாராஷ்டிரா குஜராத்லலாம் நடக்குது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அப்படி கிடையாது. எல்லாரும் சமமாக மேலே ஏறி வர்றாங்க. அதுதான் முக்கியமான செய்தி. சரிங்க சார், பர்சன்டேஜ்லாம் விடுங்க, அமௌண்ட்டில் சொல்லுங்க. அமௌண்ட்டில் நம்ம தான் டாப்பில் இருப்போம் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லை. பர்சன்டேஜ்னு ஏமாத்தாதீங்க சார். இவ்வளோ உற்பத்தி, அதுக்கு இவ்வளோ கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிற பர்சன்டேஜ் கணக்கெலாம் வேணாம். எவ்வளோ ரூபாவை கடன் வாங்கி வச்சுருக்கோம் அதை சொல்லுங்கள் அப்படின்னு. சரி, அதையும் எடுத்து பார்த்துருவோம் அப்படின்னு பார்த்தேன். அதில் டாப்பில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இல்லை, வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்கால் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 59,955 கோடி ரூபாய் கடன். அதுக்கு அடுத்த இடத்துல யார் இருக்குன்னா கர்நாடகா 58,000 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க. மத்திய பிரதேஷ் 38,500 கோடி, தமிழ்நாடு 37,000 கோடி. இதெல்லாம் எந்த ஆண்டோட இதுனா 2024-25 உண்டான ஃபினான்ஷியல் இருக்குதுல்ல, அதாவது இப்போ இந்த 2025 மார்ச் வரை உள்ள காலகட்டத்தில் உள்ள அந்த ஃபினான்ஷியல் இயரில் என்ன கடன் அப்படிங்கிறது. ராஜஸ்தான் 24,000 கோடி, பீகார் 23,000 கோடி, மகாராஷ்டிரா 23,000 கோடி, உத்தரப்பிரதேஷ் 20,000 கோடி, ஆந்திரா 18,000 கோடி, குஜராத் 17,000 கோடி, ஹரியானா 13,000 கோடி, தெலுங்கானா 13,000 கோடி, சத்தீஸ்கர் 11,000, ஜார்க்கண்ட் அப்படியே போகுதுன்னு வச்சிங்களேன். மொத்தம் இந்த மாநிலங்கள்லாம் சேர்த்து மாநிலங்களோட கடன் அப்படின்னு எடுத்தோம்னா கிட்டத்தட்ட 4,13,000 கோடி ரூபாய் எல்லா மாநிலங்களும் தனித்தனியாக அவங்கவுங்க பேரில் கடனாக வாங்கி வச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ தொகையில் அளவில் பார்த்தாலும் நம்ம 4வது இடத்துல தான் இருக்கிறோம். பர்சன்டேஜ் கணக்கில் பார்த்தோம்னா 15வது இடமும் 16வது இடத்துல இருக்கிறோம். சரியா? அப்போ இந்த இலவசங்கள்லாம் கொடுப்பதன் மூலமாக நாம் ஒன்றும் பெருசாலாம் சம்பாதிக்கலை. அதே போலவே இந்த ஒயின் ஷாப்பில் தான் கவர்மெண்ட்டே நடக்குதுன்ற மாதிரி ஒரு கதை சொல்லிட்டு இருக்காங்களா, அதுவும் போய் அதுலேருந்து வர்ற வருமானம் வெறும் 40,000 கோடி ரூபாய் தான். சரியா? அந்த பணத்தை வச்சு அந்த பணத்துக்கும் வந்து நம்மளோட மொத்த வருமானத்துக்கும் பார்த்தீங்கன்னா கணக்கு பார்த்தா சம்மந்தமே இருக்காது. இது வந்து ரொம்ப சின்ன அமௌண்ட்டு தான், ஒரு 5% என்னவோ தான் வரும். ஸோ இதில் வந்து அந்த கலால் வரி மட்டும் தான். நான் கவர்மெண்ட்டுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்னென்னா, இந்த ஒயின் ஷாப்லாம் மறுபடியும் ப்ரைவேட்டில் கொடுத்து தொலைங்க. அது நம்ம வச்சு நடத்த தான் திரும்ப திரும்ப இந்த பேச்சு வந்துக்கிட்டே இருக்குது. இது ஜெயலலிதா காலத்தில் அந்த அம்மா வந்து ஒரு காண்டில் எல்லாத்தையும் மாற்றி விட்டு போயிட்டாங்க. அப்படி மாற்றி விட்டதுனால இன்றைக்கி வர வந்து சொல்லப்போனால்
அந்த குடிக்கக்கூடிய மக்கள் தான் கஷ்டப்பட்டு இருக்காங்க பாவம். உண்மையிலே சொல்ல போனால் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க, அது எந்த கரம்பு நம்ம கேட்குற சரக்கும் தரமாட்டான் சார், அவன் என்னத்தை கொடுக்குறானோ அதுதான் வாங்கிட்டு வர வேண்டியிருக்கு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அவங்க தான் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க உண்மையை சொல்ல வேண்டும் என்றால். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் பேசாமல் இந்த கடைகளை பூரா ப்ரைவேட்டில் கொடுத்துருங்க. கொடுத்துட்டா அரசாங்கமே சாராயம் விற்குது அப்படின்ற இந்த கெட்ட பேராது இல்லாமல் இருக்கும். ஏன்னா தனியார்ட்ட கொடுத்தாலும் அரசாங்கத்துக்கு என்ன வருமானம் வருதோ அந்த வருமானம் வந்துடும். எக்ஸ்ட்ராவாக இந்த ஊழியர்களை வச்சு நடத்துறது, அந்த கடைகளுக்கு வாடகை கொடுக்குறது, இந்த செலவெல்லாம் அரசாங்கத்துக்கு எக்ஸ்ட்ரா செலவு. சொல்லப்போனால் தனியார்ட்ட கொடுத்தா இந்த ஊழியர் சம்பளம், இந்த கடை வைக்கிற கடைக்கான வாடகை, இந்த செலவெல்லாம் வராது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்ட்ரா பணத்துக்கு விற்கிறாங்கன்றாங்கல்ல, இந்த பேச்சும் வராது. ஏன்னா நம்மளே கடையை நடத்திக்கிட்டு நம்மளே அதை ரெஸ்ட்ரிக்ஷனும் பார்த்துக்கிறோம் அப்படின்னா எப்படி பார்க்க முடியும்? பார்த்துக்க முடியாதுல்ல. தனியார்ட்ட கொடுத்தா போலீஸ் வந்து டக்குன்னு நடவடிக்கை எடுப்பாங்க, யாரை கேட்டா ஜாஸ்தியாக ரேட்டுக்கு விற்கிற அப்படின்னு. ஸோ இந்த 3 குற்றச்சாட்டுகளும் அடிப்படை இல்லாத குற்றச்சாட்டுகள். இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இல்லை மேலும் சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. இது குறித்து மறுபடியும் நாம பேசலாம். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.